Hi friends and physiotherapy friends, students. Good morning. இன்னைக்கு நம்ம அந்த கிளாஸ்ல புள்ளிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ புள்ளி அப்படின்றது நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்பில் நிறையா நம்ம வந்து படிச்சிருப்போம் சயின்ஸ் சப்ஜெக்டில். சரிங்களா? ரைட். ரோலிங் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இன்னும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சரிங்களா? ஒரு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு எண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டாக வந்து தொங்க விட்டுருப்போம். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து புள்ளி. ரைட். ஓகே. ஸோ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது? ஓகே ரைட். ஒரு வீல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெயிட் வந்து இருக்கும். சரி, இன்னொரு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து புள்ளி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்டாட்டிக் புள்ளி, டைனமிக் புள்ளி சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புள்ளிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் புள்ளிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த புள்ளியில் இப்போ நம்ம வந்து ஒரு வீல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீல் 3 வீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம வந்து தூக்கணும், என்ன வந்து எஃபோர்ட் வந்து கொடுத்தா என்ன மாதிரியான நம்ம வந்து ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம், அதுக்கேற்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து புள்ளிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து எக்யூப்மெண்ட்ஸில் இந்த புள்ளிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷோல்டர் புள்ளி எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லா கிளினிக்கில் வச்சுருப்பாங்க. ஒரு எட்டில் வந்து வெயிட் வந்து போட்டு வந்து இழுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வீல் 3 வீல் போட்ட மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஷோல்டர் மொபிலைசர் வீல் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் வெயிட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸசைஸ் டிவைஸ் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? இதுவே ஜிம் ஒர்க் அவுட்டில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட் ஒரு பக்கம் வந்து இருக்கும், நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ரிசெப்ஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இருக்க குவாட்ரிசெப்ஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? வெயிட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்யூப்மெண்ட் இப்படி ஒரு ராட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி எத்தனை புள்ளி போட்டிருப்பாங்க அப்படின்னா வெயிட் இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு புள்ளி வந்து போட்டிருப்பாங்க. கீழே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போய் இந்த புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை புள்ளி வந்து இருக்குது? 1 2 3 3 புள்ளிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கூட அதில் வந்து புள்ளிஸ் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு புள்ளிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மல்டி ஜிம் சொல்லிட்டு சில எக்யூப்மெண்ட் வந்து இப்போ வந்து வரும். ஒரே மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 எக்ஸசைஸ் 12 எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு புள்ளிஸ் வந்து இருக்கும், ப்ளஸ் மூவபிள் புள்ளியும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மூவபிள் புள்ளிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவோம். இந்த மூவபிள் புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பிசியோதெரபி கிளினிக்கில் ஒரே ஒரு இடத்துல அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்பென்ஷன் தெரப்பி. சரிங்களா? ரைட். இந்த மூவபிள் புள்ளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீல், கீழே வந்து ஒரு வீல். சரிங்களா? ஸோ இதுல இருந்து வந்து கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூ கிளாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ரைட். இன்னொரு வீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டாக வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோப் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த வீலை வந்து சுற்றி இப்படி வந்து வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃபோர்ட் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரியா? ரைட். ஓகே. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்? ஏன்னா நம்ம ஃபுல்லி யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான வந்து அதோட யூசேஜே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் தான். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு 10 kg வந்து வெயிட் வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா இங்கே நம்ம எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 kg கொடுத்தா வந்து போதும். ஓகே. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே நமக்கு வந்து 2 பேரலல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும்போது ஹாஃப் ஆஃப் த எனர்ஜி வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன அது லிஃப்ட் பண்ணணுமோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் லிவர்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். நான்
இந்த ரொம்ப ஹெவியாக டன் கணக்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் லைக் தட் கிரானைட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தூக்கும்போது மெக்கானிக்கல் ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரில் இன்ஜினை வந்து லிஃப்ட் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் லீவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. இது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட்டை தூக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஷண்ட்டோடைய வந்து ஃபிக்சேஷன் வந்து எங்கே வந்து இருக்குது, அவங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது, அவங்கள நம்ம வந்து எங்கே வந்து பிடிச்சி நம்ம வந்து எவ்வளோ எஃபோர்ட் வந்து கம்மியாக கொடுத்தோம்னா வந்து தூக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இந்த புள்ளியும் எஃபோர்ட்டும் தெரியாமல் வந்து ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம். சரிங்களா? புள்ளி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டில் யூஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸில் தான் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு எங்கேயாவது நம்ம வந்து பார்த்துருக்கோம்னா ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ட்ராப் பண்ணுறது இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செர்விக்கல் ட்ராக்ஷன் இல்லாட்டி லம்பார் ட்ராக்ஷன் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து வீல் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சின்ன வந்து இந்த ஓப்பனிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து சின்ன ஓப்பனிங்கில் வந்து இது வழியாக தான் நமக்கு வந்து ரோப் வெளியில் வரும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எஸ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகி வந்து இருக்கும். சரியா? ரைட். இந்த எஸ்வுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஹோல்டர் வந்து யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ரைட். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 kg இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 kg வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்யூப்மெண்ட்டில் வெயிட் வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா பேஷண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கிலோக்கு மேலே வந்து வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இல்லை. சரிங்களா? ட்ராக்ஷன் வந்து போடணும்னா லம்பார் ட்ராக்ஷன் வந்து போடணும்னா அப்படிங்க. சரி, ரைட். ஸோ இப்போ வந்து இந்த ஹூக் வந்து எதுக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த ரோப் வந்து வெளியில் வருது பார்த்தீங்களா? இந்த ரோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டப்ளர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவைஸ் வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்டோட கிட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். இந்த டப்ளர் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன வீலும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்வுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ரைட். இந்த டப்ளர் ஒன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து அசிஷுவல் ஒரு புள்ளி மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த வீல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா வந்து இந்த வெளியில் வர அந்த ரோப்பை வந்து இதோட கனெக்ட் பண்ணி திரும்பி கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரைட். இருங்க, நான் கொஞ்சம் அழகாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இருக்கும், இந்த ரோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு வீலில் வந்து கனெக்ட் ஆகிரு திரும்பி இதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்குப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இருக்கிற வந்து எஸ்குக்கு நம்ம வந்து பேஷண்ட்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ரைட். இப்போ இதில் என்ன நமக்கு வந்து பெனிஃபிட்டு, 30 கிலோ நம்ம வந்து போடணும் அப்படின்னீங்கன்னா 15 கிலோ நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் வந்து போதும். சரிங்களா? ஸோ இந்த ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்லேயே இப்படி டபுளர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம அதுக்கு வந்து அதிகமாக வந்து தேவைப்படையும் இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோக்கு மேலே ஒரு பேஷண்ட் வந்து இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்த பெல்விக்கு வந்து பெல்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக வந்து தேவைப்படும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோ பெரிய பேஷண்ட்டை நம்மளால ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த ட்ராக்ஷன் டேப்லெட்லாம் படுக்க வைக்கிறதும் கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவபிள் புள்ளி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறது என்னன்னா சஸ்பென்ஷன் தெரப்பியில். சரிங்களா? ரைட். சஸ்பென்ஷன் தெரப்பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த 2 வீலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வுட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரியா? ரைட். இந்த வந்து வுட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ரைட். ஸோ இந்த கனெக்ட் ஆகிருக்கிற ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஹோல் வழியாக வந்து உள்ளே வந்து இன்னொரு வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகி இந்த வுட்டில் வந்து இன்னொரு இதில் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்கூப் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் சஸ்பென்ஷன் தெரப்பியில். இது எதுக்கு சார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து கிடையாது. ரைட். ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிற மாதிரி வந்து இருந்தால் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து இல்லை. ஸோ இப்போ பேஷண்ட் நம்ம சஸ்பென்ஷன் தெரப்பியில் வந்து பேஷண்ட்டோட பார்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட பார்ட்டை வந்து ஸ்லிங்கோட கனெக்ட் பண்ணி வந்து இருக்கும். லிஃப்ட் பண்ணும்போது இந்த உட்டன் ஷேப்பில் வந்து இந்த நடுவில் வந்து 3 ஹோல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து
லிஃப்ட் பண்ணி தூக்கணும்னா ஈஸியாக நம்ம வந்து தூக்கிடலாம் சரிங்களா. ஸோ வந்து மினிமம் எஃபோர்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து பாடி வெயிட் நம்ம வந்து தூக்கிடலாம் சரிங்களா. ஸோ சில பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து வெயிட்டாக வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா வந்து லோயர் லிம்பை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக் சஸ்பென்ஷன் தெரப்பி வந்து கொடுக்கும்போது டோட்டல் பாடி சஸ்பென்ஷன் தெரப்பி கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், திஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் புல்லிஸ் இன் ஃபிசியோதெரப்பி. ரைட், வேற ஏதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா. ஓகே, இதில் வந்து டவுட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. முடிஞ்சால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.